ஹாய் ஹலோ மக்களே! டெய்லி மினி விளாக்ல இன்னைக்கு டே 7. இன்னைக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்ல நடந்திருக்கு. அத நம்ம முதல்ல சொல்லுவோம். நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிங்கு பார்க்க போனோம். அவன் நேத்து நைட்டு தான் வந்து WWE பார்த்துருப்பான் போலருக்கு. ஸ்மாக் டவுன்லாம் எனக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படியே அவனோட விளையாடி முடிச்சுட்டு கொஞ்சம் நேத்துக்கான வீடியோ வந்து எடிட் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்தது. அது அருமையான ஒரு எடிட் போட்டேன். வீட்டுக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணேன். எங்க ஸ்கின் கேர் பண்ணிட்டு கிளம்புறடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது யூத் படம். அந்த படத்துக்காக வந்து புயல் வேகத்துல வந்து கார்ல போயிட்டு படத்துக்கு ரீச் பண்ணிட்டேன். ரீச் ஆன டைமுக்கு இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, எந்த லாஜிக்கும் இல்லாம ஜாலியா போய் பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான். படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு 2 ஆயிடுச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் விட்டா வேலைக்கு ஆகாது. நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் பிளான போட்டோம். எனக்கு ஆப்போசிட்ல 2 பேர் பார்த்தீங்களா, வெள்ளை சாதம் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நம்மளுக்கு எப்பவுமே பிரியாணி, எங்கே போனாலும் பிரியாணி தான். அடின்னு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு கால் வந்தது, அண்ணா மேட்ச் இருக்கு வரையானா அப்படின்னு. ஏடா இன்னைக்கு யாருமே ஒரு பைபிளும் இருக்க மாட்டாங்க, எப்படா மேட்ச் போட்டிங்க அப்படின்னு. சின்ன பசங்க வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் வானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வேலையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இது 2வது மேட்ச்க்கான இன்னிங்ஸ் தான். 96 ரன் அடிக்கணும்ட்டாங்க 8 ஓவருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ரஷ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக போச்சு. ஒரு 15 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டோம். இருந்தாலும் ஒரு நல்ல பேட்டிங்காக இருந்தது இன்னைக்கு நான் ஆடுந்து. என்னை பற்றி யாரும் பெருமையாக சொல்ல மாட்டாங்க எங்கள் டீமில், அதெல்லாம் நானே சொல்லிக்கிறேன். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 30 நிலமையில இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவேன். அந்த மேட்சும் தோத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரப்போ செம்ம டயர்டு. பெருசாக இதுக்கப்புறம் இன்னைக்கு 4 டேல எதுவுமே நடக்கல. அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான். நாளைக்கு சந்திப்போம்.